முன்னணி நடிகரா திகழ்ந்துட்டு வர நடிகர் ஜெயம் ரவி சில வாரங்களுக்கு முன்னாடி தான் தன்னோட மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்யறதா சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இது குறித்து ஆர்த்தி அது அவரோட தனிப்பட்ட முடிவு, அதனால நானும் என் குழந்தைகளும் கஷ்டப்படுறதா சொல்லி அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இது குறித்து கோலிவுட் பக்கத்துல பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில பாடகி ஒருத்தவங்களும் ஜெயம் ரவி தொடர்புல இருக்கிறதா சொல்லி சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. நடிகர் ஜெயம் ரவி நிருபர்களை சமீபத்துல சந்திச்சு விவாகரத்து மற்றும் பாடகியோட தொடர்பு படுத்தி பேசுறது குறித்து விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில பத்திரிகையாளர் அந்தணன் அளிச்ச பேட்டி ஒன்றுல ஜெயம் ரவி கெனிஷா 2 பேருமே புகைப்படத்தை வச்சு கிளப்பிய வதந்தி நான் ஏற்றுக்கொள்ளல. அதே சமயம் இது தொடர்பா அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் கிட்ட விசாரிச்சப்போ அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த விவகாரத்துல ஆர்த்தி தான் டார்ச்சர் செஞ்சிருக்காங்க, அதனால ரவி வெளியே வந்துட்டாரு அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ விசாரிச்சப்போ அந்த பாடகியோட ரவிக்கு நெருக்கமான உறவு இருந்திருக்கு. 2 பேருமே கோவாவுக்கு போய் தங்கி இருக்கிறதா சொல்றாங்க. ரவியோட காரை கோவால கெனிஷா பயன்படுத்தினத ஆர்த்தி தரப்பு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நிச்சயம் இருக்குமா இல்லையா, ஏன்னா முழு காரணம் ஆர்த்தி தான் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது நான் மட்டும் காரணம் கிடையாது, ரவி தரப்புலையும் தவறு இருக்கு அப்படின்னு ஆர்த்தி பொதுவெளிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல குஷ்புவோட ரோல் தான் முக்கியமானது. ஏன்னா ஆர்த்தி ரவி காதலுக்கு திருமணத்துக்கு அவங்க தான் காரணம். அவங்க கீழே இறங்கி வந்து இரு தரப்பிலும் பேசணும். அவங்க இப்போ எங்க அப்படின்னே தெரியல அப்படின்னு அந்தணன் ஓப்பனா பேசியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம காஃபி டு காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.